குற்றவாளிகள் 9 பேர் மீதான தண்டனை விவரத்தில் சற்று நேரத்தில் அறிவிக்கிறார் நீதிபதி நந்தினி தேவி. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சிபிஐ தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அனைவரும் குற்றவாளி என அறிவித்துள்ள சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கான தண்டனை விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறது. கடந்த 2016 முதல் 18ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள், குடும்ப பெண்கள் உள்ளிட்டவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவர்களை வீடியோ படம் எடுத்து மிரட்டியதாகவும், பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாகவும், கூட்டு பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டதாக கூறி 2019ஆம் ஆண்டு புகார் அளிக்கப்பட்டது. முதலில் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. பின்னர் இந்த வழக்கின் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என கோரி பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. அந்த அரசாணையின்படி கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டு 9 பேர் குற்றவாளிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டனர். முதலில் 5 பேர் சேர்க்கப்பட்ட நிலையில் பின்னர் தொடர் விசாரணை முடிவில் 9 பேர் மொத்தம் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். இந்த வழக்கில் 8 பேர் புகார் அளிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் தரப்பில் இந்த புகார்கள் அளிக்கப்பட்டது. இந்த 8 புகார்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு 9 பேருக்கு எதிராக 2020ஆம் ஆண்டு முதலில் 5 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பின்னர் 2021ஆம் ஆண்டு கூடுதல் குற்றப்பத்திரிகை சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை கூட்டு சதி, பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் தொந்தரவு மற்றும் பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ், இந்திய தண்டனை சட்டப்பிரிவின் கீழ் இவர்களுக்கு எதிராக புகார்கள் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை தினந்தோறும் அடிப்படையில் நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் காணொலி காட்சி மூலமாகவும் விசாரணை நடத்தப்பட்டது. தேவைப்படும் நாட்களில் அவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்தில் நேரில் வரவழைக்கப்பட்டு அன்றும் சாட்சிகள் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் சுமார் 40 சாட்சிகள் அரசு தரப்பில் சேர்க்கப்பட்டது. 40 சாட்சிகள் நேரடி சாட்சிகள் மற்றும் அரசு தரப்பில் சாட்சிகளாக 40 சாட்சிகள் சேர்க்கப்பட்டது. இந்த 40 சாட்சிகளும் முழுமையாக சாட்சியம் அளித்தனர். அவர்கள் காவல்துறையின் அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் எவ்வாறு அளித்தார்களோ அதே சாட்சியங்களை நீதிமன்றத்திலும் அளித்தார்கள். பின்னர் மின்னணு ஆவணங்கள், கூடுதல் ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கிலும் சிபிஐ தரப்பில் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுவதற்கான அனைத்து ஆதாரங்களையும் எடுத்து வைத்து வாதங்களை முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களின் அடிப்படையில் 9 பேருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்ட அந்த வாதத்தை ஏற்றி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இவர்களுக்கு எதிரான தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.